பேர் அபினேஷ். நான் வந்து மணலி நியூ டவுன்ல இருக்கேன். நான் இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் மேட்சுக்கு போனேன். அதாவது கோவாக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இருக்கோம். எங்கள் டீமில் மொத்தமாக ஒரு 35 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்போது எல்லாருமே ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்கினோம். எங்களுக்கு வந்து கேரளா டீம் தான் ரொம்ப டஃப் கொடுத்தாங்க. இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டோம். அது வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நன்றி. எவ்வளோ நாளாக நீங்கள் இந்த சிலம்பம் கோச்சிங் எடுத்துக்கிறீங்க? நாங்கள் நியர்லி ஒரு 2 months. என்னென்ன 4 years. ஓகே. நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரியில் விளையாடிங்க? என்னென்ன செக்மெண்ட்லாம் விளையாடினீங்க? நான் வந்து 14 years கேட்டகரியில் விளையாடினேன். அப்புறம் சிங்கிள் ஸ்டிக்கும் டபுள் ஸ்டிக்கும் விளையாடினேன். மற்ற மாநிலங்களிலிருந்து கலந்துக்கிட்ட போட்டியாளர்கள்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு டஃப் கொடுத்தாங்க? அவங்க ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் 1 பாயிண்ட் எடுத்தோம்னா அவங்க 2 பாயிண்ட் எடுத்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் சுற்றி அவங்கள விட நிறைய பாயிண்ட் எடுத்து நாங்கள் வந்துட்டோம் மேலே. ஓகே. நீங்கள் உங்கள் கோச்சுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்கள் தேங்க்ஸ் யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்க? உங்களுடைய நான் வந்து என் கோச்சுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் என் ஸ்கூலுக்கு, பேரண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். நான் வந்து இந்த சிலம்பத்தை வந்து ஒரு 12 இயர்ஸாக கற்றுட்ருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்சதை நான் பசங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்றதுனால ஸோ எல்லாருக்குமே கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இதில் வந்து நான் ஃப்ரீ கிளாஸும் சில சைல்டுக்கு எடுத்திருக்கேன். ஒரு ட்ரஸ்ட் மூலியமாகவும் அருணோதயான்ற ட்ரஸ்ட் மூலியமாகவும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் பசங்களுக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த காம்படிஷன் என் பசங்களை கூட்டிகிட்டு போகணுமோ அந்த அளவுக்கு நான் காம்படிஷன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இதில் கோவா இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஃபார்ம் 1 கிடைக்கிது அப்படின்றதுனால அவங்கள நான் அந்த மேட்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனேன். ஸோ அதில் நிறைய எப்படி டீம்ங்க எங்களுக்கு டஃப் கொடுத்தது. பட் இருந்தாலும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க கோல்டு. ஃபார்ம் 1 சர்டிஃபிகேட் இதில் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கான வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா பசங்க இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டுவாங்க. நம்மளோட பாரம்பரிய கலைன்றதுனால இதை இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி கவர்மெண்ட் எங்களுக்கு 3% ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இன்னும் அதை கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் உங்கள் டீம்லேருந்து எவ்வளோ பேர் போயிருந்தீங்க? என்னென்ன கேட்டகரியில் விளையாடுறீங்க? தமிழ்நாட்டிலேருந்து எங்கள் ஒரு 18 டீம் கிட்ட போயிருந்தாங்க. பிலோ 10 above 10 என்ற கேட்டகரியில் விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க. அங்கே என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருந்தாங்க? சிங்கிள் ஸ்டிக், டபுள் ஸ்டிக் இல்லை, சிங்கிள் ஸ்டிக்கு, ஈட்டி, சுருள், வேல்கொம்பு. மற்ற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கும் நம்ம மாநிலங்களிலிருந்து போகிற மாணவர்களுக்கும் இந்த ஸ்போர்ட்ஸில் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது? இவங்க எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணுறாங்க? நம்ம மாநிலம் பொறுத்த வரைக்கும் இது பாரம்பரிய கலைன்றதுனால பேரண்ட் மெயினாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்கூலும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு 1 day கிளாஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால பசங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவங்களதுல எப்படின்னா நம்மளோட கலை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கும்போது ஈடுபாடு எப்படி இருக்குங்க பசங்களோட? நம்மளோட ஈடுபாடு அதிகமாகவே தெரியுது.